அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் பாலாற்றங்கரை நாகரிகத்தின் தொடர்ச்சியாக அதன் பர்வதராஜா என்றால் என்ன, இங்கு பர்வதராஜ குலத்தில் கொண்டாடும் மயான கொள்ளை எப்படி சிறந்து விளங்குகிறது, இது ஒரு பெரிய கலாச்சாரத்தின் அடையாளமாக இந்த வட தமிழ்நாட்டில் உள்ளது. பர்வதராஜா என்றால் மலைகளுக்கெல்லாம் அரசன் என்பது பொருள். எனவே இங்கு இருக்கும் பர்வதமலைக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்பதை குறித்து அதன் வரலாற்றை என்னவென்று அறியலாம். மரபுக்கூற்றின்படி சிவன் மற்றும் அங்காள பரமேஸ்வரிக்கு மகனாக இந்த பர்வதராஜா இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இவர் மாறுவேடத்தில் எப்போதும் படகு ஓட்டுபவன் போல் தன்னை காண்பித்துக் கொள்வார். இவருடைய படகு செம்புவால் செய்யப்பட்டிருந்தது. இதனால் இவரை செம்படவர் என்ற பெயரிலும் அழைத்து அவருடைய வம்சம் செம்படவர் என்று அழைக்கப்பட்டனர் என்று சொல்கிறார்கள். இந்த செம்படவர்கள் நகரங்களில் வசித்து ஏரி மற்றும் ஆறுகளில் மீன்பிடித்து வந்தனர். இந்த மீனவர்களின் வேறு பிரிவினர் தென்கிழக்கு தமிழக கடற்கரை பகுதியில் பரவர் என்ற பெயரிலும் மற்றும் அப்போதைய தமிழ்நாட்டின் மத்திய மற்றும் வடக்கு கடற்கரை பகுதியில் வாழ்ந்த மீனவர்களை பட்டணவர் என்றும் அழைத்தனர். இதில் இந்த செம்படவர் பிரிவினர் ஒரு தலைவரான பாவாடராயன் பர்வதமலையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேல்மலையூர் என்னும் இடத்தில் அங்குள்ள பரமேஸ்வரிக்கு ஆலயம் அமைத்து வணங்கி வந்தார். அவரை காவல் தெய்வம் என்று பின்னால் போற்றுகின்றனர். இந்த பர்வதமலையை 2000 வருடங்களுக்கு முன்பு நன்னன் என்ற மன்னன் இங்கு வந்துள்ள மல்லிகார்ஜுனரை வேண்டி மற்றும் அங்குள்ள சித்தர்களின் தரிசித்து பல ஆலோசனைகளை பெற்று சென்று கொண்டிருந்தார். அவர் காலத்தில் இந்த கோயிலுக்கு செல்ல சில வசதிகள் செய்யப்பட்டு தற்போது இது ஒரு ட்ரக்கிங் செய்யும் தளமாக உள்ளது. இங்கு பகல் இரவு என்று எல்லா நேரங்களிலும் ட்ரக்கிங் செய்கிறார்கள். இக்கோயிலை சித்தர்கள் கட்டியுள்ளார்கள் என்று குறிப்புகள் கூறுகின்றன. இந்த பர்வதமலையை கிரிவலமாக சுற்றி வரும் முறையை சங்கராச்சாரியார் அவர்கள் இந்த மலையை லிங்க வடிவமாக உணர்ந்து அதன் மேல் ஏறாமல் அதனை சுற்றி கிரிவல முறையை செய்தார். இந்த பர்வதமலை ஓவர் இதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பர்வதமலையை பற்றி ராமாயணத்தில் குறிப்புகள் உள்ளன. அனுமன் லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவி மலையை எடுத்து சென்ற பொழுது அதன் உடைந்த ஒரு பகுதி இங்கு விழுந்ததால் இந்த பர்வம் மலை தோன்றியது என்று கூறுகிறார்கள். இந்த மலை தொண்டை நாட்டு பகுதியில் உள்ளது. இந்த தொண்டை நாடு அதாவது வட தமிழ்நாடு 24 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதில் இது பல்குன்று கோட்டம் என்ற இடத்தில் இருக்கிறது. இதன் பொருள் பல குன்றுகள் சூழ்ந்த பகுதியாகும். தமிழ் பல்குன்றன் பல குன்றுகள் சேர்ந்த பகுதி என்ற அர்த்தம். இந்த குன்றுக்கு எல்லாம் ராணி போன்று இது விளங்கியதால் இது மலைகளின் அரசு என்ற பொருள் கொள்ளும் வண்ணம் பர்வதமலை என்ற பெயரில் அழைத்தனர். இதை மேலும் தென்கைலாயம், கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை, திரிசூலகிரி, நவீரமலை, பர்வதகிரி மற்றும் சஞ்சீவகிரி என்று பல பெயர்களை கொண்டுள்ள அழைத்தனர். இந்த மலை சீர்செலுத்திற்கும் உள்ள மல்லிகார்ஜுன சுவாமியுடன் தொடர்புள்ளது. இந்த மலைப்பாடு கடம் என்னும் நூலில் நல்லான் என்ற மன்னன் இங்கு அடிக்கடி இறைவனை வழிபட்டு சென்றார் எனவும் இந்த கோயில் 2000 வருடங்களுக்கு முன்பு சித்தரால் உருவாக்கப்பட்டது என்றும் குறிப்புகள் உள்ளன. மேலும் சிலாதா என்ற முனிவர் கடும் தவம் புரிந்து குழந்தைகளை வேண்டியதனால் சிவன் அவருக்கு காட்சி தந்து அவருக்கு 2 குழந்தைகள் பெறும் வரம் தந்தார். அவ்வாறு அவருக்கு நந்தி மற்றும் பர்வதன் என்ற 2 பிள்ளைகள் பிறந்தனர். இதில் நந்தி என்பவர் குறைந்த காலம்தான் வாழ்வார் என்று சனாகதி முனிவர் சிலாத முனிவருக்கு சொல்ல, இதனால் மிகவும் வருத்தத்தில் இருக்க நந்தி தன்னுடைய தந்தையிடம் நான் சிவனை நோக்கி தவம் இருந்து நீண்ட ஆயுளை பெறுவேன் என கூறி சிவனை நோக்கி தவம் புரிந்து நீண்ட ஆயுளை பெற்று மேலும் சிவனின் வாகனமான நந்தியாக அவரால் போற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்.
இதனால் அவரை நந்தியால் என்னும் இடத்தில் ஸ்ரீசைலம் செல்லும்போது நந்தியால் என்னும் அடிவாரத்தில் இருக்கும் அதன் மலை அடிவாரத்தில் காவல் தெய்வமாக இருக்கும் வரணையும் பெற்று அவரை வணங்கிய பிறகுதான் அந்த ஸ்ரீசைலம் கோயிலுக்கு செல்ல முடியும் என்ற ஒரு காவல் தெய்வமாக அவரை வைத்துள்ளார். இவரை வணங்கிய பிறகுதான் மல்லிகார்ஜுனை காண வர வேண்டும் என்று ஒரு ஐதீகம் அங்கு உள்ளது. இந்த நந்தியின் சகோதரன பர்வதன் சிவனை நோக்கி தவம் புரிந்து இவனும் இங்கு பர்வத மலையாக இருக்கிறான் என்று நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் குறிப்பு உள்ளது. இந்த பர்வதமலை திருவண்ணாமலையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மேலும் இந்த பர்வதமலையை பற்றி மலைக்காடு கடம் விவரிக்கையில் மகாவிஷ்ணுவை மிகவும் போற்றி பாடியுள்ளது. மேலும் லக்ஷ்மியை விஷ்ணுவின் இதயத்தில் குடிக்கொண்டிருப்பவள் என்று விவரிக்கிறது. மேலும் முருகனை போன்று இருக்கின்ற போர்க்கடவுளை பற்றி விவரிக்கிறது. இது மேலும் கூட்டார் ஆறுபடை என்று இந்த இடத்தில் வாழ்பவர்களை விவரிக்கிறது. இதன் பொருள் முருகனுடன் அவனின் 6 படை வீடுகளில் கூட்டாக இருப்பவர்கள் என்பது அர்த்தம். இதை போன்று மற்றொரு சங்ககால நூலில் நல்லான் மற்றும் அவரை போற்றி பாட்டு பாடி நடனம் ஆடியவாறு பர்வதமலைக்கு அருகிலுள்ள சங்கம் என்னும் இடத்தில் சங்கமா என்று குறிப்பிட்டு உள்ளது. அதுதான் அந்த இடத்தினுடைய பழைய பேரு, தற்போது சங்கம் எனப்படுகிறது. மேலும் அது நல்லன் மகாராஜின் பெருமையை போற்றி அவனுடைய தலைநகரம் பறவைகள், விலங்குகள், மரங்கள் மற்றும் பூக்கள், பழங்கள் நிறைந்த மலைப்பகுதியாக உள்ளது என்று கூறி பாடிக்கொண்டே செல்கிறார்கள். மேலும் இந்த பாடலை பாடும் பெண்கள் இந்த பகுதியில் ஆடுகள் மேய்ப்பவர்கள் மற்றும் மீன் பிடிக்கும் மக்கள் செய்யாற்று பகுதி நதிகளில் கண்டதாகும். மேலும் அவர்கள் நிறைய நெல் பயிர்கள் மற்றும் அதன் பில்லியும் கண்டதாக பாடல் வரிகள் விவரிக்கின்றன. எனவே இந்த பகுதியை அப்போது அங்கு வாழ்ந்த நன்னான் என்கின்ற குறுநில மன்னன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஜவ்வாது மலையை கொண்ட பர்வதமலை பகுதியெல்லாம் ஆண்டிருக்கலாம் என்று நமக்கு தெரிகிறது. இந்த மன்னன் காஞ்சிக்கு உட்பட்ட தொண்டை நாட்டின் குறுநில மன்னராக விளங்கினான் என்னும் கூறுகிறது. இந்த மலைப்பாடு கடம் உருதிரன் கண்ணனார் என்பவர் இயற்றியுள்ளார். மேலும் பெரும்பானூற்று படை கவிதைகளிலும் பெரும்பாணர் என்கின்ற மந்திரி இப்பாடலை பாடினார். அவரின் பேரிலே இப்பாடல் அழைக்கப்படுகிறது. அந்த நூலில் தமிழில் இருந்து 5 வகை திணை பகுதியிலே, அதாவது நிலைப்பகுதியிலையும் அதில் வாழும் மக்களை பற்றியும் விவரிக்கிறது. அதில் இந்த காஞ்சி மருதநலத்தை பகுதிகள் ஆண்ட தொண்டை மண்டல குறுநில மன்னரான இளந்திறனை பற்றி கூறுகிறது. மேலும் விஷ்ணுவின் நிறைய கோயில்கள் காஞ்சியில் உள்ளதாகும். அவர்தான் இந்த உலகின் பிரதான கடவுளாக விளங்குகிறார் என்றும் அவருடைய தொப்பிலிருந்தான் பிரம்மா தோன்றினார் என்றும் குறிப்பிடுகிறது. மேலும் இந்த நூலில் காஞ்சிபுரத்தின் அருமை பெருமைகள், அங்குள்ள வளமை மற்றும் இறை சார்ந்த தெய்வீக பணிகள் பற்றியும், மேலும் அங்குள்ள மக்களின் கலாச்சாரம் மற்றும் சமூக அமைப்பு போன்றவற்றையும் விவரிக்கிறது. மேலும் வழிப்பறித்திடர்கள், வேட்டையாடுபவர்கள், மீனவர்கள், விவசாயம் செய்பவர்கள் மற்றும் கால்நடை மேய்ப்பவர்களின் வாழ்வியல் மற்றும் அவர்களின் நிலப்பகுதியிலும் குறித்து விவரிக்கிறது. இங்கு காஞ்சிக்கு அருகிலுள்ள பாலாற்றங்கரையில் உள்ள நீர்ப்பாயட்டு என்னும் இடத்தில் சிறந்த துறைமுகம் இருந்ததாகவும், மேலும் காஞ்சியை சுற்றி பல நகரங்கள் இருந்ததாகவும் விவரிக்கிறது. இதிலிருந்து குறுநில மன்னர்கள் எல்லாம் பாணர், அதாவது பாட்டு பாடல்களுக்கு மிகவும் மதித்து ஆகவும் விவரிக்கிறது. மேலும் இந்த இளந்திறனை பற்றி புறநானூறு மற்றும் நற்றிணை நூல்களிலும் இவரை சிறந்தவராகவும் மற்றும் அவரை சிறந்த கவிஞராக இருந்துள்ளார் என்று குறிப்பிடுகிறது. மேலும் இந்த பெரும்பானூற்று படை நூல் அந்தணர்கள் வாழ்ந்த ஒரு கிராமத்தையும் அவர்கள் அங்கு வேதம் ஓதிக்கொண்டு இருந்தனர் என்றும், அதை அவர்களின் கிளிகளும் உச்சரித்தன என்றும், மேலும் அம்மக்கள் மாமிசத்தை உண்ணவில்லை என்றும் மற்றும் கோழிகளை சாப்பிடவில்லை என்றும், அவர்கள் சாதம் மற்றும் காய்கறிகளை நெய்யுடன் சமைத்து சாப்பிட்டார்கள் என்றும், மேலும் ஊறுகாய் மற்றும் காய்கறிகளை உண்பவர்களாக இந்த அந்தணர் மக்கள் இருந்தனர் என்றும் கூறுகிறது. இங்கு வேட்டையாடுபவர்கள் மாமிசத்தை உண்பவர்களாகவும், கால்நடை மேய்ப்பவர்கள் பால், தயிர் மற்றும் நெய் உண்பவர்களாகவும், மற்றும் மீனவர்கள் பலவித மீன்களை உண்டார்கள் என்றும்
விவசாயிகள் மாமிசம், சாதம், கோழி, பீன்ஸு, பழங்கள் மற்றும் பண்ணை பொருட்களை உண்டார்கள் என்றும், இந்த 5 வித திணை பகுதிகளிலும் அனைவரும் அரிசி பொதுவாக உண்டார்கள் என்றும், இறை வழிபாடு மற்றும் பூஜைகளில் அரிசி உணவுகள் முக்கியத்துவம் பெற்று விளங்கின என்றும் இந்த பாடல்கள் வரிகள் விவரிக்கின்றன. நீங்கள் இந்த பாலாற்றில் உள்ள வறண்டு போன பாலாற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆறு, அது பக்கத்தில் அப்படியே தென்னந்தோப்பு, பிறகு மலை. இப்படி இந்த பாலாறு பாயும் இடங்கள் மிகவும் அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்கும். இது பல இடங்களிலும் மலைகளுக்கு இடையில் பாய்கிறது. செய்யாறு இந்த ஆரணி அந்த பகுதிக்கு வரும்போது தான் இது கொஞ்சம் பிளைன் லைனில் போகும். மற்ற இடத்துல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மலைகளுக்கு இடையில் தான் போகும். பச்சை குப்பைன்ற இடத்துல என்னுடைய சீனர் ரொம்ப நல்லாயிருக்கும். வாணியம்பாடியிலேருந்து இது தொடங்கி அப்படி பச்சைக்குப்பம், ஆம்பூர், ஆற்காடு, வாலாஜாபாத் அப்படி போயிட்டே இருக்கும். இனி இந்த பெரும்பாலான நூலின் தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு மிகவும் உயரமானவும் கருப்பு நிறத்துடன் இருந்து இந்த பகுதியில் வரும் பெரும் தெய்வமாக விளங்கினார் என்று குறிக்கிறது. இந்த பாடலில் மகாவிஷ்ணுவின் உலகளந்த பெருமாள் கோயில், யாதூர்கரை பெருமாள் கோயில், பாண்டவ தூதர் பெருமாள் கோயில் மற்றும் வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ளதை குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த காஞ்சி அரசர்களின் ஆட்சி, அதன் கட்டமைப்பு, அரசியலமைப்பு மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் அவர்கள் கவர்னர் போன்றவர்கள் வைத்து நீதித்துறை கையாண்டு தீர்ப்புகள் வழங்கினர் என்றும், மேலும் இங்கு பகைவர்கள் மற்றும் திருடர்களை கருணை காட்டாமல் தண்டனை வழங்கினார்கள் என்றும் விவரிக்கிறது. இந்த காஞ்சி மன்னர்களின் கடலோர பகுதியில் கலங்கரை விளக்கம், அதாவது லைட் ஹவுஸ் மற்றும் இதர அடிப்படை வசதிகளுடன் கூடிய கட்டிடங்கள், வேர்ஹவுஸ் மற்றும் கப்பல் செல்வதற்கான துறைமுக அமைப்புகள் இருந்தன என்றும், இந்த கலங்கரை விளக்குகளை யாவனாஸ் என்கின்ற கிரேக்க மற்றும் ரோம் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தனர் என்றும், விவசாயிகள் மாட்டு வண்டிகளை வைத்துக்கொண்டும் மாடுகளை கொண்டும் ஏறு உழுது விவசாயம் செய்தனர் என்றும், மேலும் பிளாக் ஸ்மித், கொல்லன் என்பார்கள் துத்தியை கொண்டு நெருப்பை உண்டாக்கி அதன் மூலம் கடல் நீரை காய்ச்சி உப்பு உற்பத்தி செய்து மேலும் மிளகு போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்தனர் என்றும், இந்த தொழில் நகரங்களின் காவலாளிகளில் காவல் காத்து வந்தனர் என்றும் விரிவாக விளக்கியுள்ளது. மேலும் இந்த காஞ்சியில் பலவித பண்டிகைகள், திருவிழாக்கள், விளையாட்டுக்கள் நடைபெற்று அதில் பெண்கள் மற்றும் ஆண்கள் இருபாலரும் கலந்து கொண்டு விளையாடினர் என்றும் விவரிக்கிறது. இந்த பாலாற்றங்கரை நாகரிகம் தமிழ்நாட்டிலே மிகவும் பழமையான நாகரிகம். தொல்லியல் சான்றுகளும் இதற்கு உள்ளது. இங்குத்தான் பல பழைய கோயில்கள் உள்ளன. நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு மூலமாக விளங்கிய காஞ்சி பல்கலைக்கழகம் மற்றும் முருகன் விளையாடுவதற்காக பார்வதியர்கள் உருவாக்கிய இந்த செய்யாறு என்றும் புராணங்கள் கூறியுள்ளது. மேலும் பாடி என்ற பெயரில் பல ஊர்கள் இந்த நாகரத்தில் காணப்படுகிறது. அந்த ஊர்கள் தற்போது இருப்பதும் அதன் பொருள் என்ன என்பதும், எப்படி இந்த பாலாறு சிவனின் போக்குவரத்துக்குரிய நதியாக விளங்கி இருக்கக்கூடும், மேலும் முருகன் எப்படி சிறு வயதில் செய்யார் பகுதியில் வாழ்ந்து இருக்கக்கூடும், வள்ளிமலை வரலாறு, அக்காலத்தில் எப்படி தொழில்துறையில் சிறந்து விளங்கிய பாலாற்று நாகரிகம் என்பதையும், தற்போது என்னென்ன தொழில் நகரங்கள் இங்கு இருக்கின்றன என்பதையும் ஒரு காணொளியில் பார்க்கலாம். இங்கே உள்ள தொழில் நகரங்கள் என்னவென்று இப்போ கூட நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பாலாற்றங்கரை நாகரிகத்தில் பழைய காலத்தில் விவசாயம், நெசவு போன்ற தொழில் பிரதானமாக விளங்கி இங்கு பட்டாடைகள் உற்பத்தி செய்து அந்த பட்டாடைகள் பல இடங்களுக்கு சென்றன. என்ன பல்லவர்கள் என்றாலே அவர்கள் நெசவுக்கு ஃபேமஸ்ஸு, பெயிண்டிங்கு ஃபேமஸ். இதை போன்று பல தொழில்கள் இங்கு நடந்திருக்கின்றன. இப்போது இங்கு பார்த்தால் அதனுடன் மேபி இது இந்த முஸ்லீம் நவாப்புல் ஆண்ட பிறகு இந்த தொழில் வளர்ந்திருக்கலாம். இங்கு வாணியம்பாடி, ஆம்பூர், ஆற்காடு, ராணிப்பேட்டை போன்ற பகுதியில் தோல் பதப்படுத்தும் தொழிற்சாலை நிறைய உள்ளன. இந்த தோல் பதப்படுத்தும் தொழிற்சாலை இங்கு மக்களுக்கு வாழ்வாதாரம் அளித்தாலும் இவர்கள் அந்த நீரை ஆற்றிலே விட்டு ஆற்றை மிகவும் மாசுபடுத்தியுள்ளார்கள். இது மிகவும் வருந்ததற்குரிய விஷயமாகும். எனவே இந்த தொழில் நகரங்களாக இங்கு உள்ளதை பார்த்தோம். இங்கு விவசாயம் ஒரு பெரிய செழித்து அந்த விவசாயம் சார்ந்த கலாச்சாரம் கொண்டு மக்கள் வாழ்ந்து பல கோயில்கள் இருப்பதை இதன் முன்னாடி இருந்த காணொலியில் பார்த்தோம். ஸோ இவ்வாறு சிறந்து விளங்கிய இந்த பாலாற்றில் உள்ள நகரங்கள் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி, இது தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டில். ஆம்பூர், பள்ளிகுண்டா, விரிஞ்சிபுரம், காட்பாடி,
வேலூர், ராணிப்பேட்டை, மேல்விசாரம், ஆற்காடு, காஞ்சிபுரம், வாலாஜாபாத், திருப்பரங்குன்றம், திருப்பாற்கடல், திருப்பரங்குன்றம் கிடையாது, திருப்பாற்கடல், பிரம்மதேசம், ஓரிக்கை, திருமுக்கடல், தென்பிரயாக என்று இந்த திருமுக்கடலை சொல்கிறார்கள், பாலூர், செங்கல்பட்டு, பலமத்தூர், வயலூர் என்று கடைசியில் இந்த வயலூர் என்ற இடத்தில் இந்த பாலூர் கடலில் கலக்கிறது, வங்காள விரிகுடா கடலில் போய் கலக்கிறது. மேலும் இந்த பாலாற்றின் துணை நதிகள் மலட்டாறு, பொன்னையாறு, செய்யாறு, உத்தரகாவேரி மற்றும் சுபமாறு மதுராந்தகம் ஏரியில் கலந்து அதன் வெளியேற்றம் கிள்ளியாறு என பெயர் கொண்டு கீழ்ப்பாக்கம் என்னும் இடத்தில் பாலாற்றில் கலந்து இங்கு ஒரு தீவு போன்று டெல்டா பகுதியை உருவாக்கி வங்கக்கடலில் கலக்கிறது. இவ்வாறு பாலாற்றின் போக்கில் டெல்டாவாக இல்லாமல் மிகவும் அகலமாக இந்த ஆறு செல்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் வெள்ளப்பெருக்கு அளவுக்கு அதிகமாகும் போதோ அந்த சமயத்தில் இந்த நதி தன்னுடைய கரைகளை அரித்து அகலப்படுத்தி கொண்டே சென்றதால் இதன் போக்கில் டெல்டா நிலங்கள் காண முடியவில்லை. ஆனால் இதன் துணை நதியாக செய்யாற்றில் நிறைய டெல்டா விளைநிலங்களை காண முடிகிறது. இந்த ஆறு பாறை என்னும் இடத்தில் தொடங்கி செங்கம், திருவண்ணாமலை மாவட்ட காஞ்சி, பூண்டி, கலசப்பாக்கம், ரந்தம், மேலும் இந்த செய்யாற்றின் துணை நதிகளாக நாகநதி, கமலநதி, இந்த இரண்டு நதிகளும் குன்னாத்தூர் அருகில் ஒன்றிணைந்து ஆரணி வழியாக கமண்டல நாகநதி என்று அழைக்கப்பட்டு வாழைப்பந்தல் வரையும் சென்று அங்கு செய்யாற்றுடன் இணைந்து பிறகு பாலாற்றில் கலக்கிறது. அதை போன்று இதன் துணை நதியாகிய பொன்னை நதியிலும் அவ்வளோ டெல்டா பகுதியில் இல்லை. இந்த பொன்னை நதியின் போக்கில் கங்காதர நெல்லூர், பொன்னை, வள்ளிமலை, மேல்பாடி, மருதம்பாக்கம், ஏகாம்பர நல்லூர், திருவலம், ரத்தனகிரிக்கு உள்ள அருகில் உள்ள மணியம்பட்டை இடத்துல இந்த நதியை பாலாற்றில் கலக்கிறது. பொன்னை பாலாற்றில் கலக்கிறது. இது கொஞ்சம் தாண்டி போன ராணிப்பேட்டை வரும். எனவே செய்யாற்றில் உள்ள பகுதிகளாகிய ஆரணி, போலூர், கலசப்பாக்கம், சேத்துப்பட்டு, செய்யாறு, காஞ்சி, வந்தவாசி, தெல்லாறு, உத்திரமேரூர், மருதநாடு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர் போன்ற பகுதிகள் பாலாற்றின் டெல்டா பகுதிகளாக பல்லவர் காலத்தில் இருந்தது. எனவே தான் பல்லவர்கள் காஞ்சிபுரம் தலைநகராக கொண்டு இங்கு தொன்று தொட்டு ஆட்சி புரிந்து வந்தனர். எனவே மேலே குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் உள்ள பகுதிகள், அத்துடன் கர்நாடகாவில் உள்ள கோலார் மாவட்டம் மற்றும் ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் இந்த பாலாற்று கலாச்சாரத்தையும் மற்றும் அதன் நாகரிகத்தையும் தழுவியுள்ளது. எனவே இங்கு முருகன் வழிபாடு இடங்களை அதன் போக்கில் நிறைய காண முடிகிறது. இந்த நாகரத்தில் மயான கொலை என்ற வட தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற திருவிழா கொண்டாடுகிறார்கள். இந்த விழா மேல்மலையனூர் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதியாகிய வந்தவாசி, ஆரணி, ஆற்காடு, வேலூர், வாணியம்பாடி போன்ற பகுதியில் பழங்காலம் தொட்டு நடைபெற்று வருகிறது. இதை இந்த பகுதியில் வாழும் பர்வதராஜ வம்சம் மிகவும் விமர்சையாக கொண்டாடுகிறது. இவர்கள் தற்போது நாடார்கள் எனப்படுகின்றன. இவர்கள் தங்கள் தெய்வமாக அங்காள பரமேஸ்வரி வணங்குகிறார்கள். இந்த அங்காள பரமேஸ்வரின் பழைய கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மேல்மலையூர் என்னும் இடத்தில் உள்ளது. இந்த மேல்மலையூர் மயானக்கொள்ளை மிகவும் பிரசித்தி பெற்று அங்கிருந்து பல இடங்கள் தமிழ்நாடு வட தமிழ்நாடு முழுவதும் சென்று இது ஒரு பெரிய கலாச்சாரமாக வட தமிழ்நாட்டில் இந்த மயானக்கொள்ளை திருவிழா கொண்டாடுகிறார்கள். இந்த மயானக்கொள்ளை என்றால் என்ன, அதன் நாகரிகம் எவ்வளவு அந்த கலாச்சாரம் என்பதை வரும் காணொலியில் காணலாம். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.